தொடர்ந்து ஒரு சில ஏரியாக்களில் இரவில் கதவை திறந்து உள்ள வந்துடுறாரு. கிடைக்கிறத சுட்டிட்டு போயிடுறாரு. கைப்பைகள் கிழிக்கப்படுகிறது, இல்லை கைப்பைகள் அறுக்கப்படுகிறது. அவர் இரவில் ஒரு 2-3 மணிக்கு தன்னுடைய வேலையை காமிப்பார். இந்த சர்ச்சுக்குள்ளே போய் போகிறாரு. அப்புறம் இந்த காவலர் வந்து அதிர்ச்சியை சொல்கிறார், போனால் வரதில்லை சார், அதுக்கப்புறம் காணாமல் போயிடுறான் சார். என்னையா சொல்கிறீங்க? கை ஹேண்ட்கப்ஸ்லேருந்து பிரிக்கிறாரு. டக்குன்னு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிட்றான். காவலர் அவனை சுட ஆரம்பிக்கிறாரு. அதுலேருந்து தப்பிக்கிறான். வணக்கம். ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக மீண்டும் உங்களை ஒரு விழிப்புணர்வு பகுதிக்கு வரவேற்கின்றேன். அப்பப்போ அந்த நடக்கிற குற்றங்களை பற்றி சொல்லுவோம். இந்த குற்றங்களில் வந்து ஒரு விழிப்புணர்வும் கெண்டில் இருக்கும். இந்த முறை நாங்கள் சந்தித்த ஒரு குற்றவாளி வந்து பேர் சார்லஸ். இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். கடைசியில் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு சொல்கிறேன். காவல்துறைக்கு வந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து ஒரு சில ஏரியாக்களில் இரவில் கதவை திறந்து உள்ள வந்துடுறாரு. வந்துட்டு கிடைக்கிறத சுட்டிட்டு போயிடுறாரு. அப்புறம் சில ரூட்டில் இந்த பைகள், கைப்பைகள் கிழிக்கப்படுகிறது, இல்லை கைப்பைகள் அறுக்கப்படுகிறது. அறுக்கப்பட்டு அது அப்படி பெண்கள் முக்கியமாக. ஸோ காவல்துறையில் ஒரு தனிப்படை அமைக்கிறாங்க. தனிப்படை அமைக்கும் போது இதில் காவல் காப்பீடும் இருக்குது. கடன் அட்டை, கிரெடிட் கார்ட்ஸு, டெபிட் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறனால காப்பீடு இன்வால்வ் ஆகுது. காப்பீடு இன்வால்வ் ஆகும்போது எனக்கும் அதில் தொடர்பு வந்துடுது கண்டுபிடிக்கிறதுல. ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதை எப்படி பார்க்கலான்னா, எந்த இடத்துலையும் கைரேகை தடயங்கள் எதுவும் கிடையாது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இரவில் ஒரு 2-3 மணிக்கு இது தன்னுடைய வேலையை காமிப்பார். வீட்டுக்குள்ளே காற்றுக்காக திறந்து வச்சு படுத்திருப்பாங்க இல்லையா. சில வீட்டுகளில் என்ன பண்ணுவாங்க, கதை மேல் வீடு, மாடி வீடுன்னு சாத்த மாட்டாங்க. சில தொடர் மாடிகள்னு சொல்லுவோம், கண்டினியூஸ் பில்டிங்ஸ். இந்த ராயபுரம், இந்த தண்டையார்பேட்டை ஏரியாலாம் இருக்கும். நிறைய இடத்துல வில்லிவாக்கம் அந்த மாதிரிலாம் ஏரியா எல்லா இடத்துலையும் அவர் தன்னுடைய கைவரிசையை காமிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது அங்கே இருக்க ஒரு பெண்மணி மேலே லைட்டாக ஒரு பேட்டிங் ஒன்று பண்ணிட்டு போவார். அது தன்னுடைய காரியம் முடிஞ்சிருச்சுன்றது. இதை வந்து நாங்கள் இந்த ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி நடந்திருக்கு. இது என்னாவது ஒரு சிக்குமான்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல எங்களுக்கு இந்த இதுதான் சொல்கிறாங்க, சரி யாரோ எங்களை தட்டின மாதிரி இருந்துச்சு, கன்னத்தில் தட்டின மாதிரி இருந்துச்சு, முதுகில் தட்டின மாதிரி இருந்துச்சு, இடுப்பில் தட்டின மாதிரி இருந்துச்சுன்னு. என்னடா எல்லாம் இப்படியே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு. அப்புறம் எங்களுக்கு இருக்கிற இன்ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இது இவனாக தான் சார் இருக்கணும், இவனுக்கு இந்த வீக்னஸ் இருக்குது சார்னு சொன்னாங்க. சரி, உடனே அவனுக்கு வந்து அந்த கண்காணிப்பு ரேடார் அதில் கொண்டாட்டான். அவரை பார்த்தா அவர் ரொம்ப அருமையாக இருக்கார். அப்போ ரேடாரில் இருக்கிறது ஒரே ஒரு ஸ்பெஷல் டீமில் இருக்கக்கூடிய ஒரு காவலர். அவர் தகவல் கொடுத்துட்டே இருக்கார் அவனை பற்றி. இதே மாதிரி திருப்பி ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அவனை தொடர்ந்து அவர் போகிறாரு. ஒரு நல்ல சர்ச்சில் அவர் வந்து, அவர் கிறிஸ்டினா முஸ்லீமாக இந்துவா எனக்கு தெரியாது. இந்த சர்ச்சு அவர் பழக்க மாட்ட சர்ச்சு, ஒதுக்கமான ஒரு இடத்துல இருக்குது. இந்த சர்ச்சுக்குள்ளே போய் போகிறாரு. அப்புறம் இந்த காவலர் வந்து அதிர்ச்சியை சொல்கிறார், போனால் வரதில்லை சார், அதுக்கப்புறம் காணாமல் போயிடுறான் சார். என்னையா சொல்கிறீங்க? உள்ளே போனால் திரும்பி வரணுமில்ல, நீ என்ன பார்க்குறேன்னு சொல்லி காவலர் அதிகாரிகளும் கண்டிக்கிறாங்க. ரைட்டா, நீ இன்னும் பாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு உதவியாளரும் கொடுக்குறோம். அதே மாதிரி என்ன பண்ணுறான், நம்ம ஒரு உதவியாளர் என்ன பண்ணுறாரு, இது சர்ச்சுக்கு போகும்போது இவனுடைய எம்ஓ என்னன்னு கேட்டிங்கன்னா, விடிய காத்தால் சர்ச்சு திறந்தோடனே ஃபஸ்ட்டு பக்தர் இவர் தான். போகும்போது ஒரு பேக் எடுத்துகிட்டு போவார், திருப்பி வரும்போதும் அந்த பேக் இருக்கும் என்ன. அப்புறம் போகும்போது பார்த்தா என்னன்னு கேட்டிங்கன்னா, தன் கொள்ளையடித்த விஷயங்களெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அந்த காலத்து சர்ச்சில் பார்த்திங்கன்னா இந்த மணிகுண்டு மேலே இருக்கும், அதில் இப்படியே ஏறி கொண்டு போய் மேலே வச்சுட்டு வந்துடுறாரு. இவர் வந்த பிறகு இந்த காவல்துறையினர் மேலே போய் பார்த்தா இவர் கொள்ளையடித்த அத்தனை பேக்கில் இருக்கக்கூடிய அத்தனையும் அங்கே எடுத்து வச்சுருக்கிறார்.
தேவையானதை மட்டும் எடுத்துப்பார். அது அவரோட பேங்க் மாதிரி வச்சுக்கிட்டார். இது ஒரு இடத்துல வந்து இவருடைய அப்புறம் தான் நாங்கள் ரேகை அது வரைக்கும் கிடைக்கல. அதுக்கப்புறம் இவர் பிடிச்சிடுறோம். பிடிச்ச ரேகை எடுத்து பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு கற்பழிப்பு சம்பவத்துலேயும் இவர் ஈடுபட்டிருக்காரு. கொலை முயற்சி. அந்த ரேகையும் தேடிட்டுருக்காங்க போலீஸ். இதை 3ஐயும் மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரணையை நான் பார்த்துட்ருக்கேன் அந்த விசாரணை எப்படி போகுதுன்னு. அவருடைய பேக்ரவுண்டு கேட்டிங்கன்னா நீங்கள் மிரண்டுருவீங்க. அவங்களுடைய தந்தையார் வந்து ஒரு மிகப்பெரிய கல்லூரியில் பொருளாதார பேராசிரியர். உலகம் முழுவதும் போற்றக்கூடிய நம்பர் 10க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பழமையான கல்லூரியோட பேராசிரியர். இவருக்கு இப்படி ஒரு வீக்னஸ். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம், வேறு என்ன பண்ண முடியும், சட்டம் எல்லாத்துக்கும் பொது தானே. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, காவல்துறை அரெஸ்ட் பண்ணுறாங்க. சில கேஸுகள் வந்து செங்கல்பட்டு கோர்ட்டில் இருக்குது. அப்போது நாங்கள் சொல்கிறோம் அந்த காவலர்கள்ட்ட, இவனை கொஞ்சம் உஷாராக வச்சுக்கங்க, இவன் ரொம்ப கைதேர்ந்த கேரக்டர் அப்படின்னு. ஒரு முறை கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்போது தன்னுடைய இயற்கை உபாதைன்னு சொல்லி காவலர்கிட்ட கொஞ்சம் பர்மிஷன் கேட்குறான். அந்த காவலரும் கொஞ்சம் இவனை நம்பி அவுத்து விடுறாரு. ஹேண்ட்கப்ஸ் இருந்து பிரிக்கிறாரு. டக்குன்னு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிட்றான். காவலர் அவனை சுட ஆரம்பிக்கிறாரு. அதுலேருந்து தப்பிக்கிறான். அது ஒரு ரயில்வே ட்ராக்கில் ரயில் அடிபட்டு செத்துட்றான். ஸோ இதில் வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி வந்து 2. அப்பா நல்ல குடும்பம், நல்ல வேலை இருக்கார், இவன் படித்து பெரிய ஆளாக இருக்கலாம், இவன் சேருவாரோட சேர்ந்து இப்படி கெட்டு போயிட்டான். ரைட்டு. இந்த மாதிரி கேரக்டர் ஏன் வீட்டுக்குள்ளே வரான் அப்படின்ற ஒரு ஸ்டடி பண்ணோம். ஸ்டடி பண்ணால் இந்த காற்றுக்காக ஜன்னலை திறந்து வைக்கிறது, கதவை திறந்து வைக்கிறது, அப்புறம் நகைகளை விலையுயர்ந்த பொருட்களை கழட்டி இரவில் படுக்கும்போது எங்கேயாவது சும்மா ஒரு சாமி பக்கத்தில் வச்சுறது, இல்லை ஒரு பீரோவை வச்சுட்டு பீரோக்குள்ளே வந்து சாவியை பீரோ மேலே வச்சுறது, இந்த மாதிரி கேஸ் தான் அதில் வந்து கிட்டத்தட்ட 90%. அப்புறம் வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பெண்கள் தூங்குவது, என்ன இது மாதிரியான விஷயங்கள். ஸோ இதுதான் இந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ இது இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.